அனைவருக்கும் வணக்கம். கை தட்டாதவங்களுக்கு வணக்கம். ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். துபாயினுடைய முத்தமிழ் சங்கத்தினுடைய நல்ல விழா, ஒரு நல்ல செயலுக்காக இங்கே எங்களெல்லாம் அழைச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க குறிப்பிட்டது போல் இந்த கேன்சர் பற்றிய விழிப்புணர்வை அத்தனை பேருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும்ங்கிற ஒரு நல்ல முனைப்போடு இந்த நிகழ்வு தொடங்கியிருக்கிறாங்க. கம்பன் அருமையான ராமாயணத்தை உருவாக்கினார்னா அது காரணமாக இருந்தது அன்றைக்கு இருந்த அரசர்கள் இல்லைங்க, சடையப்ப வள்ளல் போன்ற ஒரு நல்ல வள்ளல் இருந்தால் தான் ராமாயணம் நமக்கு கிடைச்சது. அதுபோல் இந்த மாதிரியான நிகழ்வுலாம் நிகழும்னா இப்போ மேடைக்கு வந்தாங்க பாருங்கள், அந்த பெருமக்கள், அவர்களுக்கு தான் நம்ம பெரிய கைதட்டு கொடுக்கணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி இல்லை. அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லி வந்திருக்கிற அத்தனை பேர்த்தையும் பாராட்டி கொஞ்ச நேரம் தான் நான் பேசணும். ஏன்னா நல்ல நிகழ்ச்சிகள் இருக்குது. பொதுவாக என்னை பற்றி அறிமுகம் பண்ணுற போது கூட பேராசிரியர் எல்லாமே சொன்னாங்க. சினிமாவை சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க. நான் கூட என்ன சினிமாவில் நடிக்க காரணம் என்ன அப்படின்னா, பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. கல்லூரியில் மாணவர்கள் வகுப்புக்கு வராமல் கட்டடிச்சிட்டு போனால் எங்கே போவாங்க அப்படின்னா சினிமாவுக்கு தான் போவாங்க. அதுலேயும் நான் தான் வருவேன். காசு கொடுத்து பார்க்குறதுக்கு பதிலாக இங்கேயே வந்துடுவான் பையன். அதை காட்டில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த அறிவுரை சொல்கிறோம் பேச வர்றோம் அப்படின்னா ரொம்ப பயப்படுவாங்க. என்ன முதல்ல கொண்டு வந்து வாத்தியார் இறக்கிட்டாங்களே அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க. பொதுவாக நமக்கு வாத்தியார்னா பயமாக இருக்குது. எப்படி ஒரு நாள் ஒரு வாத்தியார் வரல பள்ளிக்கூடத்தில், பயங்கள்லாம் சந்தோஷமாக கை தட்டி ஆடி குதித்து ஃபேனில் எல்லாம் தொங்கியிருக்கான். படார்னு ஹெட்மாஸ்டர் உள்ளே புகுந்தார். 1 மணி நேரம் அறிவுரை. நீ தான் எதிர்கால இந்தியாவுடைய தூணு, இரும்பு ஆஸ்பெஸ்டா சீட்டு, சிமெண்ட் மூட்டை, செங்கக்கல், ஜல்லி மூட்டைன்னு சொல்லி மாலை மாலையாக கண்ணீர் விட்டுருக்காங்க. 1 வாரம் கழிச்சு அதே வாத்தியார் வரல. ஒரு பய கூட சத்தம் போடலங்க. நான் போய் கேட்டேன், எல்லாரும் திருந்திட்டீங்களான்னு. சத்தம் போட்டால் இருந்தாலும் வந்துடுவார் பழையபடி. எதிர்கால இந்தியாவுடைய தூணு, இரும்பு அதனால நாங்கள் சத்தம் போடல. ஆனால் அப்படி இல்லைங்க. அறிவுரை சொல்லவும் வாத்தியார் வேணுமா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். இப்படி வராமல் இருந்தால், வாத்தியார் வராமல் இருந்தால் என்ன ஆகும்? இவ்வளோ பேர் இப்படி உட்கார்ந்துருக்கோம்னு சொன்னால், மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னால், அந்த தெய்வத்துக்கு மிக அருகில் இருக்கிறவர் வாத்தியார் தானே. அவர் தான் நமக்கு அந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறார். அது ரொம்ப சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த அருமையான விஷயங்கள்லாம் மனதில் வைத்துக்கொண்டு வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்தாங்க. பேராசிரியர் சினிமாவில் நடிக்கிறார். சினிமாவில் நடிக்கிறது என்னென்னங்க, என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் விரும்மாண்டி படம் எடுத்தப்ப அதனுடைய திரைக்கதைக்காக அவர் எழுதினார். என்னை கூட கூப்பிட்டார். ஒரு 6 மாதம் அவரோட ஒர்க் பண்ணேன். திடீர்னு ஒரு நாள் நீங்கள் நடிக்கிறீங்களான்னாரு. எனக்கு உடம்பெல்லாம் ஆடி போச்சு. ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி, நீ 2 மாட்டை பிடினா நான் என்ன பண்ணுவேன்? நம்ம சிலபஸில் அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் பையனுக்கு ப்ராஜெக்டாக கொடுத்துருவோம், நீ பிடுறா அப்படின்னு சொல்லி. நான் பயப்படுறத பார்த்து அவர் என்ன பண்ணார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்பவும் போல் மைக்கை பிடிங்கன்னாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் படம்னு வச்சுக்கங்களேன். சினிமாவில் நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நான் பார்த்துக்கிட்டேன்னா, இதே திருடன்னு ஒரு படம், ஜெயம் ரவிக்கு நான் அப்பாவை வருவேன். அதில் ஒரு காட்சியில் டைரக்டர் சரண் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. என்னென்னா, சமயக்கட்டில் உங்களோட நடிக்கிற அவங்க கல்பனா, ஊர்வசியோட அக்கா, சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த சமயக்கட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு கூடையில் தக்காளி பழம் இருக்கும், அதை சாப்பிட்டுக்கிட்டே அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. இவ்வளோதான், கேமரா வெளியே இருக்கும் அப்படின்னாரு, ஜன்னலுக்கு வெளியில். சரின்ட்டு நான், உங்களுக்கு இது ஈஸியாக தெரியும், கேமரா ஆக்ஷன் சொல்லிவிட்டு என் கையில் தக்காளி கூடை கொடுத்துட்டாங்க. என்னாச்சு தெரியுமா? 30 வருஷமாக மேடையில் பேசுகிறேன், ஆக்ஷன் அப்படிங்கிறாங்க. 1/2 கிலோ தக்காளியை தின்றுருக்கேன். ஒரு வார்த்தை வசனம் வர மாட்டேங்குது. வசனம் பேசுனா தக்காளியை திங்க முடியல, தக்காளியை தின்னா வசனம் பேச முடியல, எல்லாம் தீர்ந்து போச்சு. அப்புறம் நான் மெதுவாக டைரக்டர்கிட்ட போய், ஆப்பிள் வேணா திங்கவா அப்படின்னு கேட்டேன். அவர் கை கொடுத்தார். நீங்கள் ஒரு பழம்பெரும் நடிகர் அப்படின்னாரு. பழம்பெரும் நடிகரா, எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? ஸ்லேடை தமிழில் ஒரு சொல் இருக்கும், 2 பொருள் இருக்கணும். இந்த 2 பொருள்லாம் புரிஞ்சுக்கிறது சாதாரணம் இல்லைங்க. ஒரு சிம்பிளாக சொல்கிறேனே, எப்படின்னா, வகுப்பில் ஒரு வாத்தியார் சொன்னாராம், இப்போ நான் நடத்த போகிற இந்த பாட்டை பாடுனா நல்லாயிருக்கும் அப்படின்னார். உடனே ஒரு பையன் இருந்துருச்சு, என்ன கேட்டானா, ஐயா உங்களுக்கு பாட தெரியுமா? அப்படி தானே கேட்கணும். ஆனால் அவன் பையன் பாருங்க வித்தியாசமாக கேட்டான்.
ஐயா நான் உங்களை பாடையில் பார்க்கணுமையா அப்படின்னா. இது புரியாதவங்களும் இருப்பாங்க. இந்த இங்கிலீஷ் படம் பார்க்குறப்ப சில பேர் பொருள் தெரிஞ்சு சிரிப்பாங்க, சில பேர் சிரிக்கிறவங்கள பார்த்து சிரிப்பாங்க. எங்கள் ஊரில் கூட ஒருத்தர் கேட்டான், என்னடா அவங்க மாத்திரம் சிரிக்காங்க, அடுத்த சீனில் நம்ம சிரிப்போம்டா, நம்ம என்ன காசு கொடுக்கலையா. ஒரே சொல்லுதாங்க, அதை அவன் கேட்ட விதம் இருக்கு பாருங்க. சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டானே எப்போ பார்க்கலாம்யா அப்படின்னு இருக்கான். என்ன வாரமாக போவார். சொல்ல ரசிக்க தெரியுதுதாங்க. தமிழுக்கே இனிமே என்னன்னாங்க, இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம், நான் இங்கே கேட்ட செய்தி நம்முடைய மனதுக்குள்ளேயோ நம்முடைய மூளைக்குள்ளேயோ போனால் ஜென்மத்துக்கு மறக்கக்கூடாதுங்க. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், செல்வத்துள் செல்வம். அவ்வளோதான் முடிஞ்சு வச்சா. என்ன இவ்வளோ சுருக்கமாக இருக்குது இந்த ஊரில் குரல். செல்வத்துள் செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. சபாஸ். நான் ஒரு சின்ன கூட்டத்தில் கிராமத்தில் செல்வத்துள் செல்வம் அப்படின்னே ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லிச்சு. திருவள்ளுவருக்கு வாய்ப்பு கிடைக்கல இதை கேட்கறதுக்கு. நல்லா இருக்கு பாருங்க, என்ன அருமையா. எல்லா செல்வத்து காட்டிலும் பெருசு அது இதுதான். அதனால தான் இனிமையானங்க சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது கும்பிடடி பாப்பான் நான் பாரதி. அதை கேட்ட உடனே இனிமையாக இருக்கணும். ஒரு பாட்டை ரசிக்கிறப்ப எவ்வளோ சந்தோஷப்படுறோம். இந்த பரதநாட்டியம் ஆடினாங்க, அது ஆடுற போது அந்த பாட்டை கேட்குற போது நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் நகைச்சுவை அவங்க சொன்னாங்க இல்லையா, எதை கேட்டாலும் நம்முடைய மனசு சந்தோஷப்படுச்சுன்னா நோய் வராது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னா அதாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. அதுதான் உண்மையும் கூட. இன்னொன்று, இந்த உட்காந்து கேட்குறவங்கள பார்த்தா தாங்க எங்களுக்கு பேச வரும், அவங்களுக்கெல்லாம் நல்லா பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். யாரும் கேட்காத கூட்டத்திலலாம் நான் பேசியிருக்கேன். அது எப்படிங்கிறீங்களா, இந்த கல்யாண வீடுகளில் எங்களை பேச கூப்பிடுவாங்க. அது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி. எவன் பேச்சு எவனும் கேட்க மாட்டான், அதில் பேசணும். பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தாங்க சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு என்னையை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. அப்படியே நானும் விடலை. அங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை. ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன். அதுக்குள்ளே அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு கிழவி என்கிட்ட வந்து அந்த ரூம்குள்ளே போய் பேசி அவர் திரும்பியா அப்படின்னு, இந்த மணமகன் அரை சும்மா தான் கிடக்குது. அது எவ்வளோ நல்ல ஒரு பாட்டி பார்த்தீங்களா. தனியாக பேசுகிறவ எங்கே பேசுகிறேன்னா அங்கே பேசுகிறேன்னே. ஏன் அதுக்கு நான் எங்கள் வீட்டிலே உட்காந்து பேச மாட்டேனா. நான் கூட இப்போ இந்த நான் பேச வரப்போ கொஞ்சம் அந்த ஆடியன்ஸுக்கு லைட் போட்டிருக்கேன்னு நான் சொன்னேன் அவங்க திரு மோகன் சார் அவர்கள்ட்ட. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த லைட்டு வந்து இல்லாமல் நம்ம நாடகம் பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம். பேசுகிறப்ப உங்கள் முகத்தை நான் பார்க்கணும், அப்போ தான் உங்கள் நிலைமை எனக்கு தெரியும். கட்டுன்னு உட்காந்துருப்பாங்க. சிலவர் பக்கத்தாள்கிட்ட முடிச்சிருவார், அவரும் மனுஷன் தானே. ஒரு தடவை டெல்லியில் தமிழ் சங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன், கீழே இருந்து பட்டி பண்ணுறோம். கீழே இருந்து ஒருத்தர் ஃபோனில் முடியலை அப்படின்னாரு. என்னையானுக்கு இல்லை பட்டி பண்ணுற முடியலைன்னு சொன்னேன் அப்படின்னாரு. அவர் என்ன வேணான்னு சொல்லிட்டு போகிற, நமக்கு என்ன வந்துச்சதில்ல. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேறு எதுவும் இல்லைங்க, சிரிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து இந்த இதில் கட்டாயம் வேண்டும் நமக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, முன்ன வந்து நமக்கு சுற்றுப்புற சூழல் எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ அப்படி இல்லை. மனம் வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருது. அதை சரி பண்ணோம்னா ஆன்மீக வழி இருக்குது, இலக்கியங்கள் இருக்குது. எல்லாத்த காட்டிலும் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசுகிறோம் பாருங்க, அதெல்லாம் இப்போ காணங்க. முன்னெல்லாம் ஒன்றா குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவோமே, அந்த நாள் என்னாச்சு சொல்லுங்க பார்ப்போம். இல்லையே. அந்த நாள் போனதம்மா, ஆனந்தம் போனதம்மான்னு நல்லதுங்கால்னு ஒரு படம் வருங்க. அந்த காலத்தில் வந்த படம். பொன்னே புதுமலரே பொங்கி வரும் காவிரியே மின்னும் தாரகையே வெண்மதியே அம்புலி வேண்டுமென்றே அடம்பிடித்தே அழுவாய். தங்கச்சி நிலா வேணும்னு கேட்பாளாம். அண்ணன் பாவம் வாங்கி கொடுக்க முடியாதுல்ல, கண்ணாடி எடுத்து அப்படி கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிப்பா நிலா பாறான். அந்த குழந்தை அதை வாங்கிடுமா. இன்றைக்கி அப்படியா? ஒருத்தர் என்கிட்ட சொன்னாருங்க, எனக்கு விளம்பரம் தான் சோறு போடுது அப்படின்னாரு. நான் ஆச்சரியப்பட்டேன். நீங்கள் விளம்பர கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களான்னு. இல்லை, சீரியல் போயிட்டுருக்கப்ப இடவேளை விடுவாங்கல்ல விளம்பரம், அப்போ என் கையில் ஒரு தட்டை கொடுப்பாங்க. அடுத்த விளம்பரத்தில் சோறு போடுவாங்க, அடுத்த விளம்பரத்தில் குழம்பு ஊற்றுவாங்க. விளம்பரம் இல்லைன்னா எனக்கு சோறு கிடைக்குமா? அட மானம் கட்டவனே, இழுத்து போட்டு சாத்த வேணாமா? என்ன பண்ணுறது? ஒன்றா உட்காந்து பேசி சிரித்த நாட்கள். தொலைக்காட்சி வந்த பிறகு நமக்கு என்ன பயம் தெரியுங்களா? என்ன நடக்குதுன்னே தெரியல. மதுரையில் ஒரு வீட்டில் திருடனை பிடிச்சி கட்டி வச்சுருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் வந்தவொடனே கேட்டார், இவனை எப்படி பிடிச்சிங்க?
அதுக்கு அந்த அம்மா தாங்க நல்லா சொல்லிச்சு, வீட்டுக்காரம்மா, இவன் மாடியில் போய் பீராவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ளே போய் 3 தோசை விட்டு தின்னுருக்கான், நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்கினா பாரு, அப்போ பிடிச்சா அப்படின்னு. அவன் ஊடால போயிருக்காங்க, விலகுன்னு படம் பார்த்துருக்காங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நான் நினச்சி பார்க்குறேன், கல்வி என்பது நமக்கு வேணும். அந்த கல்வி எல்லாம் என்ன செய்வோம்னா, கரெக்டாக விஜயதசமி அன்னைக்கு அந்த கலைமகள் விழா முடிஞ்ச உடனே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம். கொட்டு மேளமெல்லாம் வச்சு பையன் மாலை போட்டு பிரமாதமாக போவான். அதோட பழைய காலத்துலலாம் வயசு 6 ஆச்சான்னு கேட்டுக்கிடுவாங்க, பையனுக்கோ பொண்ணுக்கோ. அது கேட்பாங்க ஹெட்மாஸ்டர், பையனுக்கு என்ன வயசு சொல்ல தெரியாது, விடாமல் மழை பெஞ்சில் அன்னைக்கு பிறந்த பையன் அப்படிம்பாங்க. அன்றைக்கி ஒரு சொல்கிறார், சுனாமிக்கு பிறந்த அன்றைக்கி தான் பிறந்தான், சுனாமி அன்றைக்கி பிறந்தான். அவனை தூக்கி சாப்பிடுச்சு ஒரு அம்மா. பையன் பிறந்தநாள் என்னன்னு கேட்குறாரு அந்த வாதியார். மெட்டி ஒலி சீரியல் ஆரம்பித்தப்போ பிறந்தவன். இதை எந்த பஞ்சாங்கத்தில் போய் பார்ப்பாங்க? மெட்டி ஒலி சீரியல் ஆரம்பித்ததை. அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னு இந்த கையை கொண்டு இந்த காதை தொட சொல்லுவாங்க. தொட்டால் 6 வயசுன்னு அர்த்தம். தொட முடியலன்னா அடுத்த வருஷம் வாடா போடாம வாங்கி சந்தோஷம் போயிடுவாங்க எல்லோரும். ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. குழந்தை தடுப்பாக இருந்துச்சு, அம்மா பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டுருங்க, பேசிடுச்சு. அங்கே உடனே டீச்சர் வாயை பத்து வார்த்தை, அப்போ தான் பேசியிருக்கு பிள்ளை. நான் பள்ளிக்கூடம் போனது நினச்சி பார்க்குறேன். 9 மணிக்கு பள்ளிக்கூடம், 8 மணிக்கே கிளம்பி பள்ளிக்கூடம் இங்கிட்டு இருந்தால் அங்கிட்டு கூட்டி போவேன், தெருவெல்லாம் சுற்றி போவேன். நான் ஒரு நாள் கூட காணா போனதில்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதை பார்த்தா இந்த ஊரில் எப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு காமெடி டைம் நடக்குதுங்க. 6 to 8க்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, மெட்ராஸில் பார்த்தேன், கம்பெடுத்துட்டு எல்லோரும் ஓடினாங்க. பாம்பு தான் அடிக்கிறாங்கன்னு நினச்சேன். ஒரு எல்கேஜி பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. குடும்பமே விரட்டி பிடிச்சி ஓடி, ஒரு அம்மா பவுடர் போடுது, ஒரு அம்மா இட்லி வச்சு குத்துது, முழுங்கு. ஆட்டோ வந்துருச்சு. பார்த்துக்கிட்டே இருக்க அந்த அம்மா இட்லி குண்டி ஆட்டோக்காரர் கூட்டிச்சு. அப்படியே சாப்பிட்டு போகிறாரு அவர், நம்மால் தானே. அப்புறம் ஒரு பெரிய மூட்டையை முதுகில் மாட்டி 60 நோட்டு 70 புஸ்தகம், சாப்பாடு, தண்ணி, அடிஸ்கல், பேனா, பென்சில், ரப்பர், செவ்வாகிரகத்துக்கு போகிறவங்க கூட இப்படி கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ கொடுத்து நீ டாக்டர் ஆகணும், நீ என்ஜினியர் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும். அந்த பையன் நான் ஒன்றுமே ஆக மாட்டேன். ஒருத்தர் எப்படி இத்தனை ஆவேன் யோசிச்சு பாருங்க. அதோட அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்தோடனே குடும்பமே ஷிஃப்ட் போட்டு அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன மார்க் வாங்கியிருக்கேன், எவ்வளோ வாங்கியிருக்கேன், ஓ வயசில் எவ்வளோ வாங்கினது தெரியுமா, எவ்வளோ வாங்கணும், எந்த அப்பனும் சொன்னதில்லை. ஏன்னா சொன்னாவே பதிலுக்கு பிளாக்மெயில் பண்ணுவான். இன்னும் கூட பாருங்களேன், குழந்தைகளோட பேசுகிற தாய்மார்களால் தாங்க அந்த பிள்ளைகள் நல்லா வரும். கண்ணதாசன் சொன்னார், எங்கள் அம்மா பாடிக்கிட்டே இருப்பாங்க, அந்த தாளாட்டி என்ன பாட வச்சது அப்படின்னார். அவள் கவிஞனாக்கினாள் என்னைன்னு அந்த பாட்டில் அவர், காலங்களில் அவள் வசந்தம் கலைகளில், அதில் அது காதல் பாட்டு மாதிரி தெரியுங்க. அம்மாவுடைய குரல் இருக்கணும். அதனால் ஒருத்தர் அழகாக கவிதை எழுதுனான், உறவுகள்லேயே உயர்ந்தது தாயின்னு. எப்படி சொல்கிறான்னு தெரியுமா? ஒரு கவிதை சொல்கிறேன், நீங்கள் உடனே பயந்துடக்கூடாது, ஆரம்பிச்சிட்டாரா அப்படி சொல்லக்கூடாது. மழையில் நனைந்து விட்டு வீட்டுக்குள் வந்தேன், முட்டாள் கொடை எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடாது என்றார் அப்பா. அவன் எப்போவுமே இப்படித்தான், மழையில் நனைஞ்சிட்டு என் காசில் பாத்திரம் வாங்கிட்டுமா என்றான் சம்பாதிக்கும் அண்ணன். அவன் ஒரு லூசு என்றாள் அக்கா. அப்போது துண்டோடு ஓடி வந்த என் தாய் சொன்னாள், எம்பிள்ளை வெளியே போகிற நேரம் பார்த்தா மழை பெய்ய வேண்டும் என்று கேட்டாள் என்று சொன்னால், அவளுக்கு இணையாக ஒருத்தர் உண்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளெல்லாம் பட்டினியாக இருந்துடுவாள், ஒரு நாளிகை நம்பசி பொறுக்க மாட்டாள், அவள் அம்மா. இதை கேட்கவே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப அங்கே ஒரு ஆச்சரியம் பார்த்தேன். எல்லார் வீட்லேயும் போய் நான் போனேன்னா எல்லோரும் வருவாங்க, உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். இங்கே ஏதாவது கவலை இருக்கான்னு கேட்டேன், ஒரு கவலையும் இல்லை. ஒரே ஒரு கவலை என்னென்னா, நம்ம வீட்டு பிள்ளைகள், அங்கே பிறந்த பிள்ளைகள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி முருகன் திங்கக்கிழமைன்னு சொல்ல மாட்டேங்குதுங்க. தமிழ் தெரியலை. நாங்கள் என்ன செய்கிறோம், தமிழ் பள்ளிக்கூடம் வச்சுருக்குறோம். நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு பள்ளிக்கூடத்தை வாடகைக்கு எடுத்து அதில் நாங்கள் என்ன செய்கிறோம், தமிழ் சொல்லிக் கொடுக்குறோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய, எங்கேயும் கூட நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளை தமிழ் பேசலைன்னா வருத்தப்படுற தாய்மார்களை பார்க்குறோம். ஏன் தெரியுங்களா? மொழி அழிஞ்சு போனால் இனம் அழிஞ்சு போகுங்க. தெரியுமா உங்களுக்கு? மொழி போச்சுன்னு வச்சுக்கோங்க, இனம் இல்லாமல் போயிடுது. ரொம்ப பேருக்கு தெரியாதுங்க. எல்லா மொழியும் படிக்கணும். நான் அதெல்லாம் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆங்கிலமா, ஹிந்தியா, ஃப்ரெஞ்சா, எல்லா மொழியும் படிக்கணும். ஆனால் நம்ம மொழி, எத்தனை பேர் சொந்தக்காரர் வந்தாலும் அம்மாவுக்கு இணைய வருமா சொல்லுங்க பார்ப்போம். அமெரிக்காவில் தான் பிள்ளை தமிழ் படிக்கலன்னு கவலைப்படுற அம்மாவை பார்க்குறோம். இங்கே நம்ம ஊர்களில் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஒரு அம்மா என் கண் முன்னாடியே பிள்ளையை போட்டு குத்துது நங்குன்னு.
50,000 கொடுத்து இங்கிலீஷ் பள்ளியில் சேர்த்து விட்டுருக்கேன், வெக்கம் இல்லாமல் பெற்றதாய் அம்மா நான் கூப்பிட்றேன். எப்படி கூப்பிடணுமா? மம்மி கூட கிடையாது, இப்பெல்லாம் மாம். அப்பாவை டேடியும் இல்லை, டேட். நீ கொஞ்சம் கழிச்சு டேய் அப்படின்னா சரின்ட்டு வாங்கி நம்ம ஆளுங்க. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பிள்ளை மம்மம்னு தெரிஞ்சு, அப்படியே பேச முடியாத பிள்ளையா கூப்பிட்டு என்ன மம் அப்படின்னேன். நாங்கள் எங்கள் மம்மியே மம் அப்படி தான் கூப்பிடுவோம். உங்கள் பெரியம்மாவை எப்படி கூப்பிடுன்னு கேட்டேன். மேக்சிமம் அப்படி கூப்பிடேன்னு. சின்னம்மாவை மினிமம். நல்ல விளக்கம் குடும்பம் போ. பேசிகிட்டு இருக்க சொன்னல, ஒன்றும் இல்லைங்க, குழந்தைகளோட பேசுகிற மாதிரி அந்த உலகம் இருக்குல்ல. இப்போ ஐயா கங்கைபரன் அவர்கள் ஒரு சின்ன குழந்தை வந்தது, அது ஒரு நிமிஷம் குழந்தையா மாறி போனாருங்க. அது என்ன மகிழ்ச்சி தெரியுமா? தாத்தாவை நீ சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடுவோமா? எவ்வளோ மகிழ்ச்சி! இது கிடைக்குமா சொல்லுங்க பார்ப்போம். இதைத்தான் நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அது மாதிரி இனிமேல் எதுவும் இல்லை. இன்னொன்று, கணவன் மனைவி குழந்தை எல்லாருமாக சேர்ந்திருக்கக்கூடிய அந்த குடும்பம் இருக்கு இல்லையா, அது மாதிரி வருமா? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணின் நல்லகதரும் கழுமள வளநகர் பெண்ணின் நல்லாருடன் பெருந்தகை இருந்ததுன்னு திருஞான சம்பந்த பெருமான் 7ஆம் நூற்றாண்டில் மதுரையிலே பாடிய பாட்டு தாங்க இப்போ நான் சொன்னது. எப்படி நிற்கிது பாருங்க. குடும்பத்தோடு வாழ்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் என்ன இருக்குது? அது மாதிரி கிடைக்குமா? குழந்தையோட பேசணும். ஒரு அம்மா குழந்தை கேட்டுச்சான், அம்மா ஒரு கதை சொல்லு அப்படின்ச்சா. உடனே அந்த அம்மா சொன்னாங்களா, நான் ஏன்டா உனக்கு கதை சொல்கிறேன், இந்தா இப்போ உங்கள் அப்பா வருவார், ஏன் லேட்டுன்னு கேட்பேன், அவர் சொல்லுவார் கதை. அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்துட்டார். ஏன் லேட்டு நம்ம கேட்டுச்சு. அதாவது எங்கள் ஆஃபீஸில் இந்த பிள்ளைட்டு சொல்லுங்கள். அப்போ என்னென்னா அவர் சொல்கிறது எல்லாமே கதைன்னு தான் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. நகைச்சுவையாக இருக்கணுங்கிற போது என்ன தெரியுங்களா, நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, நாம் பார்க்குற எல்லாத்துலேயுமே நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி. ஒருத்தரை பாராட்டினா சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு குழம்பு வைக்கிறாங்க, சமையல் பண்ணுறாங்க, எத்தனை பேர் பாராட்டுறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். மண் மாதிரி உட்காந்து தின்னா என்னாகும்? ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்காரம்மன் கேட்டுச்சு, உங்கள் வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிட்றாங்க? அது எதை போட்டாலும் திங்கும். இப்படி ஒரு ஜென்மத்துக்கு பார்த்துருக்கோமா? புலி புல்ல திங்காது, யானை மாமிசம் சாப்பிடாது. இது எதை போட்டாலும் திங்கும்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்றப்போ ஒரு வார்த்தை, அது வேணுமா இல்லையா? அப்படி பாராட்டுறப்ப குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து ஒரு பேனா வாங்கிட்டு வருது, அப்படியே தூக்கி, அப்படியா பேனா வாங்கினியா, சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லி பாராட்டணும். ஏம்மா நீ சொல்லி கொடுத்தது சொன்னேம்மா, எல்லோரும் கைதட்டினாங்கம்மா. அப்படியா கைதட்டினாங்களா? மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலுக்குதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்ளுதடி, அப்படி சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த பேனா இப்படி இதே கொடுத்தாங்க, ₹1,00,000 கட்டுறேன் இந்த பள்ளிக்கூடத்துக்கு, அந்த டீச்சர் கிட்ட வரட்டும், அது போய் கடையில் வாங்கலாம்ல, அப்படி வாங்கினா பெருமையா சொல்லுங்க பார்ப்போம். இல்லையே, அதை குழந்தை வாங்கிட்டு வரணும். பாராட்டுறதாங்க பெரிய குணம். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உணதருள் என்றோ முருகா, உணதருள் என்றோ சொல்ல சொல்ல இனிக்குதடா. கண்ணாசனுடைய கந்தன் கர்ணன்னு ஒரு படம், அதில் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ரசனை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் ஒரு சின்ன விஷயத்தை பற்றி நான் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம ஊர்களில் மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் தெரியுங்களா, வாசலில் கோலம் போட்டால் கூட அந்த கோலம் போடுற போது ரசித்து போடக்கூடிய தாய்மார்கள். அதை இப்போ நம்ம வாட்டுக்கு இப்படி இப்போ அள்ளி எரிஞ்சிட்டு வந்துடுவோமா? இல்லை, காலை மடக்கி உட்காந்து கோலம் போட்டு, அதெல்லாம் விட்டு போனதில் தானங்க முழுங்கால் வெளியெலாம் வந்துருச்சு. நினச்சி பாருங்கள், காலை மடக்கி கோலம் போட்டுக்கோமா? அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் ஒன்றும் செய்ய முடியாது, கோலப்படி அள்ளி மேலே இருந்து எறிய வேண்டியதான் போ அப்படின்னு சொல்லி கோலம் போட்டு செம்மண் பட்டை பிடிச்சி சாண உருண்டை வச்சு அதில் பூசணி பூ வச்சு, அதுவும் அந்த கோலத்தை முடித்த உடனே அப்படி எந்திரிப்போம் பாருங்க. அப்போ தான் சூரியன் அப்படி எந்திரிக்கும். கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவான் வந்தின்ற கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய், ஆண்டாளுடைய பாசுரம் காதில் கேட்கும், ஜில்லுன்னு இருக்கும். சில தாய்மார்கள் என்ன செய்வாங்க தெரியுங்களா, இந்த அற்புதமான காட்சியை நம்ம வீட்டுக்காரருக்கு காட்டுவோன்னு சொல்லி என்னங்க அப்படிம்பாங்க. அவன் திடுதிடுன்னு ஓடி வந்து அந்த கோலத்தில் டங்குன்னு குதிச்சு, என்ன என்ன போய் படுப்போ, கோலத்தை பாருன்னா இப்படி அலங்கோலமாக அது மேலே வந்து ஆடுவாங்களா? அவன் ஏன் ஒடியாந்தானா செயின் அத்துப்பிட்டாங்களாக்குன்னு ஒடியாந்துருக்கான். ஏன்னா அது வேறு நடந்துக்கிட்டு இருக்கு. சந்தோஷமாக ரசிக்கிறது, நல்ல சுவமிகுந்த உணவாக சாப்பிட்றது. குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து விட்றப்ப கூட நல்ல நல்ல உணவு கொடுத்து விட்டோம்னா அப்படி சாப்பிடுங்க. எங்கள் அம்மா கைமணம் எனக்கு தெரியும். ஏன், என்னுடைய மகள் வைக்கக்கூடிய குழம்பு நான் பார்த்துருக்குறேன், என் மனைவி வச்சிருக்கக்கூடிய குழம்பு எனக்கு தெரியும். இத்தனை விஷயங்கள் இருந்ததுங்க. கைமணம்னு ஒன்று உண்டு, இன்னைக்கு காணோம். ஏன் தெரியுமா? ஃப்ரிட்ஜ் என்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்துச்சோ ஒன்றையும் காணோம். ஒரு கணவன் சாப்பிட்டுட்டு இருக்கான், மனைவி இப்படி வத்த குழம்பு ஊற்றுறாங்க, தொட்டு நாக்கில் வச்சவன் அப்படி சொல்கிறான், போன மாதம் 15ஆம் தேதி ஒரு வத்த குழம்பு வச்சு இல்லையா,
அதே மாதிரி இருக்கு அப்படின்னா அதே தான் சாப்பிடு. 180 சீரியல் ஓடுது, ஒத்த மனுஷி பாப்படா குழம்பு வைப்படான்னு. ரசனை என்ன தெரியுங்களா? விக்ரமாதித்தன் கதைகள். நீங்கள் ஹாரி பாட்டர் ஓடி ஓடி பார்க்குறோம்ல, அது என்ன கதை? நம்மகிட்ட இல்லாத விக்ரமாதித்தன் கதையா? சொல்லுங்கள் பார்ப்போம். அதே கதை தான். அதில் அந்த கதையில் என்ன செய்ய சிறப்பு? அந்த விக்ரமாதித்தன் அவனுடைய ரொம்ப ஒரு அதி அற்புதமான மந்திரி. அதாவது இன்டலெக்சுவல்னால் அப்படி இருக்கணும். 2 பேரும் அப்படி காடாறு மாதம் நாடாறு மாதம் போகிறாங்க. போகிற போது மாறு வயசில் ஒரு ஊரில் போகிற போது ஏதோ வாசம் வருது. மகாராஜா சொல்கிறார் விக்ரமாதித்தன், மந்திரி யார் வீட்லேயோ கோழி குழம்பு கொதிக்குது அப்படிங்கிறார். பாருங்கள் வாசத்தை பாருங்கள். உடனே மந்திரி சொன்னாராம், உப்பு இல்லாமல் கொதிக்குது அப்படின்னாராம். புரியுதுங்களா? என் தாய்மார்கள் ஒன்றும் புரியாது போட்டுக்குது. ஞாபகம் வச்சுக்கங்க, உப்பு போட்டால் தான் வாசனை வரும். அதனால தான் கிராமத்தில் திருட்டு கோழி சமைக்கிறப்போ உப்பு போடாமல் சமைப்பாங்க. இது எப்படி எனக்கு தெரியும்னு நீங்கள் கேட்கக்கூடாது. படிச்சிருக்கேன் விக்ரமாதித்தன் கதை. உப்பு நீங்கள் உள்ள நுழையிற போது என்ன குழம்புன்னு கேட்கக்கூடாதுங்க. வாசனை வந்து அதனால தான் வாய் பக்கத்தில் மூக்க வச்சான். யோசிச்சு பாருங்க. அப்படி உள்ளே வர்ற போது அந்த வாசனை இருக்கணும். ரசனை ஒன்றை ரசிக்க கற்றுக்கொண்டோம்னா போதுங்க. அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். என்ன ரசிக்க கற்றுக்கொள்ளணும் தெரியுமா? நம்ம பார்த்த விஷயமா கூட இருக்கலாங்க, ஆனால் அதில் ரசனையை நம்ம வந்து உண்டாக்கணும். உதாரணமாக அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப நம்முடைய இவங்க நாட்டிய பேரொழி பத்மினி அவர்களுடைய வீட்டுக்கு போனேன். அப்போ அவங்க வீரோடு இருந்தபோது எப்போ போகிற போது அவங்கள்ட்ட உட்காந்து பழைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்போம். விடாமல் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படி இருக்கும் அந்த அம்மாட்ட. நாட்டிய பேரொழி அதெல்லாம் போக அவங்க பேசினா அவ்வளோ நகைச்சுவையாக இருக்கும். அவங்க ஒரு நான் கேட்டாங்க, நான் நடித்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் இந்தியாட்டினாங்க. நான் சொன்னேன் எல்லா படமும் தாங்க பிடிச்சிருக்குன்னு. அப்படி சொல்லாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அப்புறம் நான் சொன்னேன் தில்லானா மோகனாம்பால் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா எல்லா பண்பாட்டு விஷயங்களும் உள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டின ஒரே படம் அதுதாங்க. இத்தனைக்கு அது ஆனந்த விடனில் கொத்தமங்கல சுப்பு எழுதின ஒரு நாவலாக வந்ததுங்க. காஸ்டியூம் டிசைனர் யார் தெரியுமா? அதில் கோபுலனுடைய படத்தை வச்சுக்கிட்டு தான் அதுக்கு காஸ்டியூம் பண்ணாங்க அப்படிம்பாங்க. அந்த படத்தை நான் சொன்னேன் ஏன்னு கேட்டாங்க. நான் அதுக்கு அவங்ககிட்ட சொன்னேன், படம் ஆரம்பிக்கிறது எங்கள் ஊரில் மதுரையில் ஆரம்பிக்கும். அழகர் வந்து ஆற்றுல இறங்குவார். அப்போ தான் அந்த நாட்டிய நிகழ்ச்சி நடக்கும். அதில் முதல்ல காட்டுவாங்க நாதஸ்வரம் வாசிப்பார் சிவாஜி, சிக்கல் சண்முக சுந்தரம் வாசிக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு டொம்னு வெடி போடுவாங்க. போட்ட உடனே கொஞ்சம் யோசிப்பார். 2வது வெடி சத்தம் கேட்கும். அப்போ பாலையா சொல்லார், யார் ராவன் ஞான சூனியம் நல்லது இதை கெடுக்கிறான். உடனே நாதஸ்வரத்தை கீழே வச்சுருவார், வாசிக்க மாட்டார், கோவத்தில் எழுந்துச்சு போயிடுவார். அப்போ பத்மினி வந்து அவங்க கேட்பாங்க, கொஞ்சம் நேரம் இருங்களேன், என் நாட்டியத்தை பார்த்துட்டு போங்களேன், இந்த வேட்டு சத்தத்துக்கு ஆடு அப்படிம்பாரு. ஏன் ஆடப்படாது? அருவியின் ஓசைக்கு ஆடப்படாதா? அலைகளின் இன்னிசைக்கு ஆட முடியாது, ஆடு அப்படின்னு போயிடுவார். போன உடனே இந்த அம்மா நான் ஆட ஆரம்பிப்பாங்க. ஊரே வந்து உட்காரும். வரமாட்டேன்னு சொன்னால் அவர் வந்து ஒளிஞ்சு நின்று பார்ப்பார். அவர் ஒளிஞ்சு நின்று தன்னை பார்க்குறாருன்னு இந்த அம்மாவுக்கு தெரியும், இந்த அம்மா தன்னை பார்க்குறதுன்னு அவருக்கு தெரியும். 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்கன்னு படம் பார்க்குற நமக்கு தெரியும், ஆனால் படத்தில் யாருக்குமே தெரியாது. அதான் சினிமா. கண்ணதாசன் எப்படி எழுதியிருப்பாருமா பாட்டு? மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன. இந்த பாட்டுக்கு நடுவில் ஒரு வித்தை காட்டுவாருங்க. என்ன தெரியுமா? காதலிக்கிறப்ப கல்யாணம் ஆகிற போது, அப்போ முந்தி காலத்துல எல்லாம் கணவன் பேரை சொல்ல மாட்டாங்க. முந்தி, இப்போல்லாம் சொல்லாமல் இருக்க முடியாது. கிராமத்துலலாம் போனீங்கன்னா சொல்லவே மாட்டாங்க. இந்த சென்சஸ் அதிகாரி ரத்தம் கக்க வைக்கிங்க சில பொம்பளையே. ஒருத்தர் ரொம்ப கேட்குறாரு, அம்மா ரேஷன் கார்டில் போடணுமா சொல்லு. அந்த அம்மா ரொம்ப வெக்கப்பட்டு சொல்லுது, அந்த கூறுகட்டவன் பேரை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு. அதுக்கு பேரே சொல்லிட்டு போயிருக்கலாம். இந்த காதலன் பேரை சொல்லணும்னு ஆசை வருது, ஆனால் அம்மா உட்காந்துருக்காங்க, எப்படி சொல்கிறது? அப்போ பாட்டுக்கு நடுவில் சொல்ல வச்சுருப்பாருங்க. எப்படி தெரியுமா? எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், என்னை நின்ன எல்லால் வேறு யார் அறிவார், பாவையின் பதம் காண நாணமோ, உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமோ அப்படின்னு கேள்வி கேட்டு, மாலவா வேலவா மாயவா சண்முகா எனையாளும் சண்முகா, சண்முக சுந்தரம் பேருங்க அப்படின்னு இப்படி கும்பிட்டோடனே சிவாஜி முகத்தில் ஒரு பொய்க்கோவம் வரும் பாருங்க, பேரா சொல்கிற அப்படின்னு. அதை கேட்டவுடனே இந்த பத்மினியுடைய தாயார் கண்ணீர் விடும். அப்படியே பிள்ளை முருகனை கும்பிடுதாக்குன்னு நினச்சி முருகன் தூணுக்கு பின்னாடி நிற்கிறாரு. இந்த பாட்டை நான் தமிழ்வாதியார் தானே பக்கத்தாள்கிட்ட சொன்னேன், பார்த்தீங்களா பாட்டுக்கு நடுவில் அந்த பேர் வர்ற மாதிரி கண்ணதாசன் எழுதியிருக்காருன்னு. அவர் வெத்தலைவாக்கு போட்டுட்டு என்கிட்ட கேட்டார், இது என்ன ராகம் தெரியுமா அப்படின்னாரு. தெரியாதுண்ணே, சண்முக பிரியா ராகம் அப்படின்னாரு. இப்போ பாருங்கள், உன்னை ரசிக்கிற போது கண்ணதாசன் எழுதி சுசிலா அவர்கள் பாடி
கேவி மகாதேவனை இசையமைச்சு பத்மினி அவர்கள் ஆடி சிவாஜி அவர்கள் கூட இருந்து ஏபி நாகராஜன் டைரக்ட் பண்ணி படம் வந்து 50 வருஷம் ஆச்சு, நீங்களும் ஆன உட்காந்து கேட்டுக்கிட்டீங்க, நான் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னால் இதுதாங்க ரசனைங்கிறது. இதை நான் ஒரு கல்லூரியில் பேசி முடித்தேங்க. முடித்த உடனே ஒரு பெண்ணு வந்து கல்லூரி அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு மறைந்திருந்தே பார்க்கு மர்மமண்ணாக்கு ஆடினாங்க. அந்த உட்கார்ந்துருந்த 5000 பேர் எந்திரிச்சு கை தட்டினான். யார்? அடுத்த தலைமுறைக்காரன். ரசிக்க வைப்பது நம்முடைய கடமைங்க. நல்ல விஷயங்கள் விடாமல் சந்தோஷப்பட்டோம்னா அதை காட்டிலும் மகிழ்ச்சி எதுவும் இல்லை. எங்கே தான் மகிழ்ச்சி இருக்குதுன்னு நம்ம கேட்குறாங்கல்ல, எல்லா இடங்கள்லையும் மகிழ்ச்சி இருக்குங்க. மகிழ்ச்சி உடையவர்களுக்கு தான் வாழ்க்கை இனிமையானது. திருவள்ளுவர் சொன்னார், நகல் வல்லார் அல்லாருக்கு மாயிரிஞாலம் பகலின் பார்ப்பட்டன்று இருள் அப்படின்னாரு. பயப்படாதீங்க. ஒன்றும் என்னென்னா, சிரிப்பவர்களுக்கே உலகம் ஒளிமயமாக இருக்கிறது, அல்லாதவர்களுக்கு அது பகலாக இருந்தாலும் இருட்டு. அப்படின்னா கணவன் மனைவி கூட சண்டை போட வேண்டாங்க, சும்மா ஜாலியாக கேலி பண்ணாலே போதுங்க. இப்போ நீங்கள் முன்னெல்லாம் கல்யாண ஆல்பத்தை புரட்டி பார்ப்போம்ல, இப்போல்லாம் வீடியோ எடுத்து போட்டு பார்க்குறோம். ஒரு கணவன் மனைவி, மகன் மருமகள் பேரன் பேத்தி எல்லாரும் உட்காந்து பழைய கல்யாண ஃபோட்டோவை இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆல்பத்தை, இது வீடியோ ஆல்பத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த மனைவி போட்டு அந்த கணவனை பாடாப்படுத்துது. இந்தா எங்கள் பெரியப்பா, இந்த இருக்கேன், இந்த எங்கள் மாமா, இந்தா கையை மடக்கி விட்டுருக்காருல எங்கள் சித்தப்பா, இவர் தாங்க நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாருன்னு, இவனை தாண்டி தேடுறேன் அப்படின்னு இருக்கா. நான் யாரையோ சந்தேகப்பட்டேன். ஒன்று அந்த அம்மா, அட போங்க உங்களுக்கு எவன் பொண்ணு கொடுப்பாங்க. எவ்வளோ இங்கே தாங்க மகிழ்ச்சி இருக்குது. வேறு என்ன வேணும்? ஜோசியம் பார்க்க போனாங்க. அவர் பார்த்தார், ஜோதிடர் பார்த்த உடனே சொன்னார், அற்புதமான ஜாதகம், உங்கள் மனைவி மகாலட்சுமி, 7 ஜென்மத்துக்கு இந்த அம்மா தான் உங்களுக்கு மனைவி. இவன் பதறி போய் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கான். அவன் நிலைமையை பாருங்க. என்ன தெரியுங்களா, எப்படி பேசினாலுங்க அது வருமா? இனிமையான விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்க கேட்க அருமையாக இருக்குங்க. நல்ல நகைச்சுவையில் நாம் நினச்சிட்டே வரலாம். இன்றைக்கும் கூட நான் சொல்கிறேனே, வகுப்பறையாக நீங்கள் இப்போ நான் பேசுகிற விஷயம் மாதிரியே என்கிட்ட திருக்குறளை கொடுங்க, இதே மாதிரி என்னால் 1.5 மணி நேரம் பேச முடியும். சிலப்பதிகாரத்தை கொடுங்க, பேச முடியும். ஏன் தெரியுமா? நகைச்சுவை என்பது ஒரு கோட்டிங் தாங்க. செய்தி அப்படி உள்ளே சொல்லிக்கிட்டே போகலாம். தேவாரம் சொல்லலையா, திருக்குறள் சொல்லலையா, சினிமா பாட்டு சொல்லலையா, எது வேணாலும் சொல்லலாம். என்ன வேணும் தெரியுமா? இப்போ நெல்லை அப்படி சாக்கில் போடுறப்ப ஒரு குழுக்குவாங்க, என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் 2 படி நெல் போடலாம். ஒரு தடவை நீங்கள் சிரிச்சிங்கன்னா 1000 விஷயத்தை சொல்லலாங்க. மனசை ஒரு நிமிஷம் ஈர்ப்பது எது தெரியுமா? நகைச்சுவை தாங்க. இப்போ நீங்கள் இந்த ஊரில் எல்லாம் செருப்பெல்லாம் உள்ளே போட்டு வர்றோம். நம்ம ஊர்களில் யோசிச்சு பாருங்கள், கல்யாண வீடுகளில் வெளியே போட்டு சொல்லிடுவாங்க. நம்ம மனசு அங்கே இருக்குங்கிறீங்களா? உயிர் போய் வரும். அப்படியே நகைச்சுவை எங்கே வருதுன்னு ஒருத்தர் கேட்டார். நான் சொன்னேன், அதெல்லாம் வரதில்லைங்க, நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல வரும். கல்யாண வீட்டில் பட்டிமன்றம் முடிஞ்சு ஒழுங்காக போயிருக்கலாம், சாப்பிட சொன்னாங்க. பெருங்கூட்டம் சாப்பிட போய் என்ன மாட்டினோம் தெரியுமா? எங்களை கூட்டு போய் இந்த பக்கம் கூட்டு போய் அந்த பக்கம் கூட்டு போய் கடைசியில் சிறப்பு இருந்துருன்னு அந்த ரூம்குள்ளே கூட்டு போய் 10 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, 200 பேர். அதில் அங்கே பின்னாடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒருத்தர் எனக்கு முன்னாடி இருந்தவன் மோர் வாங்கிட்டு திருப்பி சாம்பார் சாப்பிட்றாங்க. சரி, அது அவன் விருப்பம், நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த பரிமாறுறவர் கூட கேட்டார், ஏய் நீ போன பந்தியிலே உட்காந்துருந்தே இல்லைன்னு. அவன் சிரிக்கிறான், இந்த வருங்கண்ணே, உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க, என் வேலையை நான் பார்க்குறேன். அப்புறம் ஒரு வழியாக எந்திரிச்சு எங்களை உட்கார வச்சு திரும்பி பார்த்தா எங்கள் முன்னாடி 5 பேர் நிற்கிறாங்க. எப்படி வந்தாங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை. முன்னெல்லாம் நம்ம எப்படி சாப்பிட தெரியுங்களா? நம்ம பழைய காலத்தில் நாம் மேலே உட்காந்துருப்பாங்க பலகையில், கீழே இலை இருக்கும். ஏன்னா வயிறு அமுக்கி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ அப்படி கிடையாது. சாப்பாடு மேலே நம்ம கீழே உட்காந்துருக்கோம், அது பாட்டுக்கு போகுது. மெலியலைன்னு கவலைப்பட்டு டாக்டர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டிருக்கான், உடம்பு மெலிய என்ன செய்யணும்? 2 சப்பாத்தி சாப்பிடுனாரு. சாப்பாட்டுக்கு முந்தியா பிந்தியா அப்படின்னு இருக்கான். நீ ஜென்மத்துக்கு மெலிய மாட்டா. ஓ, எங்களுக்கு என்ன தெரியுமா? டேபிள் போட்டு ஷீட்டு விரித்து, பிளாஸ்டிக் ஷீட்டில் விரித்து இலை போட்டு சாப்பிட ஆரம்பித்தா 5 நிமிஷம் கூட இருந்திருக்காதுங்க. இந்த கடைசியாக உட்காந்து ஒரு பையன் என்ன பண்ணிவிட்டான், எந்திரிச்சு போகிற ஓக்கில் அந்த சீட்டு பிடிச்சி இழுத்து விட்டான். அப்படியே எங்கள் இலை பூரா இங்கிட்டு போயிடுச்சுங்க. பொண்ணு வீட்டுக்காரர் ஓடியாந்து இங்கிட்டு பிடிச்சி இழுத்து விட்டார். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்ன கவலை தெரியுமா? திரும்ப என் இலையில தான் சாப்பிட்டேனா? மனசு தானங்க. போன திருப்பி வந்த இலை என் இலை தானா? அதில் என் கூட உட்காந்து ஒரு என் ஜிலேபியில் ஒரு சுத்த காணோம் அப்படிங்கிறாரு. அதுக்குள்ளே எடுத்துருக்க போகிறாங்க. நம்ம என்ன சொல்லலாம்? எத்தனை விஷயங்களுங்க. நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போகிறப்ப இன்னொன்று தெரியுமா? பரிமாறிக்கிட்டே வருவாங்க, நம்மகிட்ட வந்து தீந்து போகும். பார்த்துருக்கீங்களா? போய் எடுத்து வந்து அடுத்த ஆளுக்கு போட்டு போவாங்க. எல்லாம் நடக்கும். லேசாக இந்த கூலிங் கிளாஸ் போட்டால் கருப்பாக இருக்கிற மாதிரி லேசாக ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல நகைச்சுவைகள் இருக்குங்க. கடவுள் கூட சிரிச்ச முகத்தோடு இருக்குன்னு நினைப்போம். குனித்த பருவமும் குவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பு ஆச்சரியங்க.
சிரிக்க வரணும், சிரிப்பை அடக்கணும். அந்த முகம் அவ்வளோ அழகாக இருக்கும். மோனலிசா வேறு என்னங்கிறீங்க? சிரிக்காதுங்க, சிரிக்க முயலும். புனித்த பருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்தவர் பாதம் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதை இந்த திரும்ப வரணும்னா அதுக்காகத்தாங்க வரணும். கடவுள் மேலே உட்கார்ந்துருக்க வேண்டியதானே. எதுக்கு வர்றாரு? இங்கே மாதிரி சந்தோஷம் எதுவும் கிடையாதுடா. புவனியில் போய் பிறவாமையெல்லாம் நாம் போக்குகின்றோம் அவமே.